வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் செபி ரிஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசட் கிளாஸ். ஓகே, அசட் கிளாஸில் என்னென்ன அசட் கிளாஸ் இருக்குது, அதில் எப்படி வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா எனக்கு வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார், சார் நான் மொத்த பணத்தையும் வந்து கோல்டில் போட்டிருந்தேன்னா இந்த வருஷம் எனக்கு வந்து பல மடங்கு லாபம் கிடச்சிருக்கும். நான் வந்து ஈக்விட்டியில் போட்டுட்டேன், சில ஈக்விட்டி ஏறி இருக்குது, சில ஈக்விட்டி இறங்கியிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் மொத்த பணத்தையும் கோல்டில் போட்டிருக்கலாம்ல சார், எனக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அப்போது நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து அதை பற்றி வந்து வீடியோ போடுறேங்க உங்களுக்கு, நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் என்னென்னா கோல்டில் இருங்க, நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இப்போ கோல்டில் ஒரு டேட்டா வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டேட்டா பாருங்கள், நான் செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பிபிசியில் வந்த நியூஸே உங்களுக்கு வந்து டேட்டா நான் காமிக்கிறேன். அந்த சார்ட்டு பாருங்கள், இதுதான் சார்ட்டு, கோல்டுடைய சார்ட்டு. கோல்டு வந்து நான் வந்து இப்போ போட்டிருக்கிறது அமெரிக்க டாலரை பேஸ் பண்ணி கோல்டுடைய சார்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது அமெரிக்க டாலரை பேஸ் பண்ணி காமிச்சது. ஸோ 1980க்கு அப்புறம், ஓகே, இந்த இடத்துல மார்க் பண்ண உங்களுக்கு தெரியுது, 1980லேருந்து 2000 வரைக்கும் கோல்டு வந்து இறங்கி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1980 வரைக்கும் கோல்டு பயங்கரமாக ஏற்றம் கொடுத்தது. ரொம்ப பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்தது 1980 வரைக்கும். திருப்பி 80லேருந்து $2500 $500 வரைக்கும் 20 வருஷத்துக்கு தங்கம் விலை வந்து இறங்கியிருக்கு. திருப்பி 2000லேருந்து 2010 வரைக்கும் 10 வருஷத்துக்கு தங்கம் விலை ஏறியிருக்கு. திருப்பி 2010லேருந்து 2015 வரைக்கும் ஒரு 5 வருஷம் தங்கம் விலை இறங்கியிருக்கு. திருப்பியும் அங்கேருந்து இப்போ வந்து ஏற்றம் கொடுத்துக்கிட்டே தான் வந்திருக்கு. இப்போ 2020 வரைக்கும் இந்த சார்ட் இருக்குது. 2025ல் இன்னும் மேலே போயிடுச்சு. ஓகே, இன்னும் மேலே போயிடுச்சு. ஸோ அப்போது நமக்கு தங்கத்தோட விலை வந்து எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏறி இறங்குதோ அது மாதிரி தங்கமும் வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஒரு சைக்கிளில் தான் வந்து ஏறி இறங்குது. ஆனால் இந்தியாவில் மட்டும் நம்ம என்ன பார்க்குறோன்னா, தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே போகிற மாதிரி பார்க்குறோம். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாலருடைய அப்ரிசியேஷன் தான் இதுக்கு மேஜர் ரீசன். அதனால் நமக்கு இந்தியாவில் வந்து நீங்கள் கோல்டு ஐஎன்ஆர் சார்ட் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை இறங்கியே இருக்காது, ஏறிக்கிட்டே தான் போயிருக்கும். ஓகே, ஸோ ஏன் அந்த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாலருடைய அப்ரிசியேஷன் தான் நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து கோல்டுடைய ப்ரைஸையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தது. ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்னென்னா, கோல்டும் வந்து ஒரு சைக்கிளிங்கில் தான் ஏறுது இறங்குது, ஏறிக்கிட்டே போகிறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, கோல்டில் வாங்கினா இது வரைக்கும் எனக்கு இறங்கியே இருக்காது, இது வரைக்கும் கோல்டில் போட்டு வந்து லாஸ் ஆகலை, ஏறிக்கிட்டே தான் போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நமக்கு வந்து நம்ம டாலருக்கு அகெயின்ஸ்டாக பார்க்கும்பொழுது கோல்டும் வந்து ஏற்றம் இறக்கத்துக்கு உரியது தான். அதுவும் 10 வருஷம்லாம் ஏறாமல் இருந்திருக்கு, 20 வருஷம்லாம் ஏறாமல் இருந்திருக்கு தங்கம். அதனால தான் பெரிய முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கத்தை வந்து ஒரு பார்க்கிங் ஸ்பேஸாக தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர, ஒரு பெரிய முதலீடுக்கு வந்து தங்கத்தை பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் என்ன பண்ணுவோம், தங்கத்தை வாங்கி வாங்கி வச்சுக்குவோம். ஆனால் உண்மை நிலவரம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க டாலர் ஏறுறதுனால தான் நமக்கு வந்து தங்கம் ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிக்கும். இப்போ நான் காமிக்கிறது யுஎஸ் டாலரில் இருக்கக்கூடிய டேட்டா. 10 வருஷம் ஏறுது, அப்புறம் 10 வருஷம் இறங்குது, அப்புறம் 10 வருஷம் இறங்குது, 5 வருஷம் இறங்குது, அப்புறம் 5 வருஷம் ஏறுது. இப்படி தான் வந்து தங்கமும் நடந்திருக்கு. நீங்கள் ஐஎன்ஆரில் போய் போட்டு பாருங்கள், ஏறிக்கிட்டே தான் போகும். அந்த டேட்டாவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சார்ட் வந்து ஐஎன்ஆருடைய சார்ட், கோல்டு ஐஎன்ஆருடைய சார்ட். இதில் பாருங்கள், 1980லேருந்து நமக்கு பெரிய டவுன்லாம் வரல, 2000 வரைக்கும் ஏறிக்கிட்டே தான் போயிருக்கு. ஓகே, 1000லேருந்து 4000 வரைக்கும், $4000 வரைக்கும் நமக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட $1800லேருந்து 4000 வரைக்கும் ஏறி இருக்குது. ஆனால் யுஎஸ் டாலரில் வந்து அது குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, யுஎஸ் டாலருடைய வேல்யூ அதிகமானனால நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவடைஞ்சு, நம்ம வந்து டாலரை வாங்கி டாலர்லேருந்து அதை கோல்டாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஏறின மாதிரி நம்மளுடைய சார்ட்டில் காமிக்கும். ஆனால் உலகத்தில் நடந்தது பார்த்தீங்கன்னா, உண்மையிலே டாலரோட இது கோல்டோட மதிப்பு வந்து இறங்கி ஏறிக்கிட்டு தான் வருது. ஸோ அந்த ட்ரூ வேல்யூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தங்கமும் வந்து நிலையானது இல்லை அப்படின்றதும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதனால் நம்ம தங்கத்துலேயும் வந்து அளவோடு தான் முதலீடு பண்ணணுன்றது தான் உண்மை. ஓகேவா? ஏன்னா இப்போதைக்கு வந்து டாலருடைய வேல்யூ அதிகமாகிட்டே இருக்குது. மேபி யுஎஸ் வந்து ஏதாவது பிரச்சனை ஆகி டாலரோட வேல்யூ இறங்குதுன்னா, அப்போ நமக்கு தங்கம் விலையும் வந்து இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம ஓகே, அதனால் தங்கத்தையும் வந்து உங்கள் அசெட் கிளாஸில் ஒரு மாடரேட்டாக தான் வச்சுக்கணும். மொத்த தங்கத்தையும் வந்து அப்படியே வாங்கி வச்சுக்கிறது வந்து யாருமே சஜெஸ்ட் பண்ணல இதுவரைக்கும். ஓகே, இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது அசெட் கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் என்னென்ன கவனிக்கணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் ஒரு வெப்சைட்லேருந்து தான் நான் எடுத்துருக்கிறேன் அந்த டேட்டா. உங்களுக்கு அந்த வெப்சைட் தெரியுதா? தெரியலன்னா நான் அந்த வெப்சைட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த வெப்சைட்டை பார்க்க முடியும். ஓகே, இந்த வெப்சைட்டில் தான் அந்த டேட்டா நான் பார்க்குறேன். இதில் பாருங்கள், அசெட் கிளாஸில் வந்து
லிக்விட் ஃபண்ட்ஸு, சேவிங்ஸ் அக்கவுண்ட், ஆன்லைன் வாலெட்ஸில இருக்கிறது, ஹார்ட் கேஷ் வச்சுக்கிறது வந்து அவங்க கேஷ் அப்படின்ற அந்த அசெட் கிளாஸ்க்குள்ள அத கொண்டு வந்துடுறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கேஷ் அப்படின்ற அந்த அசெட் கிளாஸ்க்குள்ள எதுவும் பெருசா தேவை இல்லன்னு தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். அது ஏன்றத உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அடுத்தது ஈக்விட்டி. இந்த அசெட் கிளாஸ்க்குள்ள போனீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்டு, அதாவது நிஃப்டி இடிஎஃப் வாங்கலாம். ஆ இன்ஃப்ரா இடிஎஃப் வாங்கலாம். ஓகே. அப்புறம் ஃபார்மா இடிஎஃப் வாங்கலாம். இந்த மாரி இடிஎஃப்ஆ இருக்குல்ல, அந்த மாரி இதில இன்வெஸ்ட்மென்ட் பண்றது வந்து அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா ஈக்விட்டில நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது. இண்டிவிஜுவலா ஒரு ஈக்விட்டிய வந்து ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து முதலீடு பண்றது. இதெல்லாம் வந்து இந்த இந்த ஈக்விட்டி அசெட் கிளாஸ்க்குள்ள வந்துரும். அடுத்தது ஃபிக்ஸ்ட் இன்கம். இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம்ம பொறுத்தளவுல இபிஎஃப், பிபிஎஃப், அப்புறம் வந்து பாண்டு, அப்புறம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ரெக்கரிங் டெபாசிட் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் இன்கம்ல வந்துருது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு டேட்டா நமக்கு இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க எஃப்டில வந்து ஒரு 5,00,000 போடுறீங்க. உங்களுக்கு இம்மீடியட்டா நாளைக்கு பணம் தேவைப்படுதுன்னா, நீங்க போயிட்டு எஃப்டிய க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பணத்த எடுத்துறலாம். 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துரும். அப்படி இருக்கிறப்போ நம்ம கேஷ் அப்படின்ற அந்த அசெட் கிளாஸ்க்குள்ள போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? நமக்கு எப்ப தேவையோ எஃப்டிய க்ளோஸ் பண்ணி நம்ம பணத்த எடுத்துக்க முடியும். அப்படின்றப்போ நம்ம கேஷாவே அத அக்கவுண்ட்ல வேஸ்ட்டா வச்சுட்டு இருக்கிறது பயனற்றது. அதனால இத வந்து சும்மா ஒரு 10,000, 20,000 அந்த மாரி வேணா வச்சுக்கலாம். இப்போ ஒரு ரூ. 2,00,000 சேலரி வாங்குறவரு ஒரு ரூ. 20,000 கையில வச்சுக்கலாம். அதுக்கு மேல வந்து அவங்க கேஷா வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. ஸோ, அதனால என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் வந்து நீங்க எஃப்டியா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். முக்கியமா எஃப்டில 45 டேஸ் எஃப்டிலாம் இருக்கு. இப்போ உங்களுக்கு 2 மாசம் கழிச்சு தான் பணம் தேவைப்படுதுன்னா, 45 டேஸ் 2 மந்த்ஸ்க்கு வந்து நீங்க எஃப்டி போட்டுக்கலாம். அதுக்கும் வந்து ஏதாவது நம்ம வருமானம் பார்க்க முடியும். ஸோ, அந்த மாரி எஃப்டில வந்து நெறைய ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துட்டனால, இந்த ஃபிக்ஸட் இன்கம்ல வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம், உபரி பணத்தெல்லாம் வந்து இந்த இடத்துல நீங்க வச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது ரியல் எஸ்டேட். நெறைய பேர் ரியல் எஸ்டேட் என்ன சொல்றாங்கன்னா, ரியல் எஸ்டேட் அப்படின்னாலுமே இவங்க சொல்ற விஷயமே ஃப்ளாட்ஸ், அபார்ட்மெண்ட்ட மட்டுமே பேஸ் பண்ணி ரியல் எஸ்டேட்ல போகாதீங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் தான் வந்து ஃப்ளாட்டையும், அபார்ட்மெண்ட்ஸையும் ப்ரமோட் பண்றாங்க. அவங்களுக்கு தான் ரிஸ்க்கு. நம்ம வந்து ஃப்ளாட்டையோ இல்ல அபார்ட்மெண்ட்டையோ வாங்குனோம்னா, நமக்கு வந்து பெரிய லாபம் கிடையாது. ஆனா ரியல் எஸ்டேட்ன்றது ஒரு லேண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க பிராக்டிகலாவே பார்க்கலாம். நம்ம ஆன்லைன் டேட்டாலாம் வேணாம். பிராக்டிகல் டேட்டாவே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியோ, இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5,00,000க்கு வாங்கியிருக்கீங்கன்னா, இப்போ வந்து அதனுடைய விலை 25,00,000 அல்லது 50,00,000 வந்து இருக்கும். ஓகே. அது அது வந்து என்னன்னா, அந்த லேண்ட இப்ப நீங்க வித்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். 10 மடங்கு லாபம் கிடைக்கும். எனக்கே அந்த என்னுடைய சர்க்கிள்லயே அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குனாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 5,000 ஸ்கொயர் ஃபீட். ஸோ 4 மடங்கு ஏறிருச்சு. 10 வருஷத்துல 4 மடங்கு ஏறியிருக்கு. 5 மடங்கு ஏறியிருக்கு. இன்னும் ஒரு சில இடம்லாம் 20 மடங்கு, 30 மடங்கு ஏறுன இடம்லாம் இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாரி லேண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து அபார்ட்மெண்ட்டோ, ஃப்ளாட்டையோ நீங்க வாங்கிட்டு அத வாடகைக்கு விட்டீங்கன்னா, அதனுடைய ரிட்டர்ன் வந்து கம்மி. ஓகேவா? அதனுடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 3%க்கு மேல உங்களுக்கு கிடைக்காது. அப்ப அபார்ட்மெண்ட்டு, ஃப்ளாட்ஸ்ல தான் நமக்கு வந்து பெரிய அளவுல லாபம் கிடைக்காதே தவிர, நீங்க லேண்டா வாங்கி அத லாங் டெர்ம்க்கு போடும்பொழுது, அதில வந்து நல்ல லாபம் வந்து கிடைக்குது. அதையும் ஒரு அசெட் கிளாஸா நம்ம வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். அடுத்தது கமோடிட்டி. நீங்க தங்கத்த வாங்கி வச்சுக்கலாம், சில்வர வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஒரு கமோடிட்டீஸ்ல வந்து நமக்கு வந்துரும். அதுக்கும் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் தான் குடுக்கணும். எல்லாத்தையுமே அதில குடுத்துறக்கூடாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ, அந்த கேஷ் அ அசெட் கிளாஸ தவிர, மத்த அசெட் கிளாஸ்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா டைவர்சிஃபை ஆயிருக்கணும். நான் இப்படி தான் வந்து என்னுடைய பாலிசிலயும் வந்து நான் வச்சிருக்கேன். ஈக்விட்டில வந்து 25%, ஃபிக்ஸட் இன்கம் 25%, கமோடிட்டீஸ்ல கோல்ட் அண்ட் சில்வர் 25%, ரியல் எஸ்டேட் ஒரு 25% இப்படி தான் வந்து நான் பிரிக்கணும்னு என்னுடைய பிளான் நான் வச்சிருக்கேன். ஸோ கேஷ் வந்து நீங்க கையில நமக்கு தேவையானது ஒரு 25,000 50 ஒரு மாசத்தோடைய சேலரிய மட்டும் நீங்க கேஷா வச்சிருந்தா போதும். மத்தது எதையுமே கேஷாவே வச்சுக்க கூடாது. ஓகே. மத்தது எல்லாத்தையுமே வந்து நீங்க கேஷுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கமாடிட்டி போயிரலாம். கோல்டு, சில்வர் போயிரலாம். ஏன்னா கோல்டு, சில்வர் எப்போ வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். பெரிய நஷ்டத்தில இருக்காது. இப்போ அர்ஜென்ட்டா ஒரு பணம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கோல்டு வச்சிருக்கீங்கன்னா, கோல்ட டக்குன்னு குடுத்துட்டு நீங்க வந்து கேஷ் வாங்கிக்கலாம். ஓகே. ஆனா அந்த கோல்டு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல உங்களுக்கு நஷ்டத்துலலாம் இருக்காது. ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது, சில நேரங்கள்ல நம்ம ஈக்விட்டி 30% டவுன்ல இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம ஈக்விட்டி 30% பாசிட்டிவ்ல இருக்கும். பாசிட்டிவ்ல இருந்தா நம்ம வித்துட்டு பணத்த எடுத்துக்கலாம். நெகட்டிவ்ல இருந்து நம்ம வித்தோம்னா நமக்கு தான் நஷ்டம். ஸோ அப்ப ஈக்விட்டில மட்டும் ரொம்ப லாங் டெர்ம் போறவங்க மட்டும் ஈக்விட்டிய கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? நான் லாங் டெர்ம்க்கு அந்த பணத்த எடுக்கவே மாட்டேங்க அப்படின்ற அந்த பணத்த மட்டும் தான் ஈக்விட்டிக்குள்ள கொண்டு போணும். இறங்குனாலும் எடுக்கக்கூடாது. ஓகே. அதே மாரி ஃபிக்ஸட் இன்கம்ம பொறுத்தளவுல நமக்கு வந்து லிக்விடிட்டி ரொம்ப ஈஸி. ஃபிக்ஸட் டெபாசிட்ட பொறுத்தளவுல ஒரே நாள்ல குளோஸ் பண்ணி நீங்க பணத்த எடுத்துறலாம். லிக்விடிட்டி வேணுன்றவங்க கோல்டு, ஃபிக்ஸட் இன்கம்க்குள்ள போலாம். எஃப்டிக்குள்ள போலாம். லிக்விடிட்டி எனக்கு அடிக்கடி தேவைப்படாதுன்ற அந்த பணத்த மட்டும் தான் நீங்க
ஈக்விட்டிக்கும், ரியல் எஸ்டேட்டுக்கும் குடுக்கணும். இத நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 2 அசெட் கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஃபிக்ஸட் இன்கமும், கமோடிட்டீஸும் நீங்க வந்து ஹை லிக்விடிட்டி. இப்போ எனக்கு ரூ. 10,00,000 திடீர்னு தேவைப்படுங்க அப்படின்னா, நீங்க ஃபிக்ஸட் இன்கம்லயோ, கமோடிட்டி கோல்டுலயோ நீங்க வந்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. எனக்கு தேவையே படாதுங்க. இந்த 10 வருஷம் ஆனாலும் இந்த பணம் எனக்கு தேவைப்படாதுங்க. அப்படின்னு நீங்க எந்த பணத்த நினைக்கிறீங்களோ, அத வந்து லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ அதில வந்து போட்டு வச்சுக்கிறது நமக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா லிக்விடிட்டிய பேஸ் பண்ணி தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ட நீங்க டிசைன் பண்ணணும். ஈக்விட்டில இன்னைக்கு ஒரு ஸ்டாக்ல போடுவீங்க. அது 25% இறங்கிடும். 6 மாசம் கழிச்சு எனக்கு அந்த பணம் வேணும்னு சொல்லி நீங்க எடுக்கும்போது 20% டவுன்ல இருக்குன்னா உங்களுக்கு வேஸ்ட். ஸோ அந்த மாரி பணத்த நீங்க என்ன பண்ணலாம்? கோல்டுல போட்டுக்கலாம். இல்ல எஃப்டில போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி அசெட் கிளாஸ கரெக்ட்டா பிளான் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். கோல்ட பொறுத்தளவுல இந்தியால இதுவரைக்கும் கோல்டு இறங்கலையே தவிர, உலகளாவிய லெவல்ல கோல்டும் சைக்ளிக்கல் சர்க்கிள தான் கொண்டு வந்து குடுக்கும். சைக்ளிக்கல் மூவ்மெண்ட் தான் கோல்டுக்கும் இருக்கு. ஏற்றம், இறக்கம், ஏற்றம், இறக்கம். அதுக்கு தான் நான் யுஎஸ்டி கோல்டுடைய சார்ட் காமிச்சேன். நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா தான் ஏன்னா நெறைய இன்வெஸ்டர்ஸே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியால சொல்றவங்க கோல்டு வந்து ஒரு பார்க்கிங் பிளேஸ் அப்டின்னுவாங்க. மார்க்கெட் ஏறல இறங்க போதுன்னா, கோல்டுல வந்து பணத்த போட்டு பார்க் பண்ணிக்குவாங்க. அப்புறம் மார்க்கெட் இறங்குனோனே திருப்பி கோல்டுலேருந்து எடுத்து ஈக்விட்டில போட்டு வாங்கி வச்சுக்குவாங்க. இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, இடிஎஃப்லயோ போட்டு வாங்கி வச்சுக்குவாங்க. அப்ப ஏன் பார்க்கிங் பிளேஸா அத பயன்படுத்துறாங்க, இன்வெஸ்ட்மென்ட்டா பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்டின்னா, கோல்டும் சைக்கிள் இருக்கு அதுக்கு. 10 வருஷம் ஏறும், 10 வருஷம் இறங்கும். ஓகே. அந்த மாரி நடக்கும். இந்தியால மட்டும் அந்த டிஃபரன்ஸ் ஏன் கிடைக்கல இதுவரைக்கும்? ஏன் நம்ம அந்த மாரி ஒரு பார்வையே நமக்கு போகல அப்டின்னா, டாலருக்கு எதிரா நம்மளுடைய இந்திய பங்குச் சந்தையோ, இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வருது. அதனால நமக்கு தங்கம் ஏறிக்கிட்டே வரா மாரி ஒரு இல்யூஷன் கிடைக்குது. ஓகேவா? அதனால அதில வந்து எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்ப வேணாலும் யுஎஸ் பங்குச் சந்தைக்கோ, இல்ல யுஎஸ் டாலருக்கோ பிரச்சனை வந்துச்சுன்னா, திருப்பியும் நம்ம வந்து வேற மாரி கரெக்ஷன்ல ஈடுபட ஆரம்பிக்கணும். அதனால அசெட் கிளாஸ பொறுத்தளவுல ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, ப்ராப்பரான டைவர்சிஃபிகேஷன்ல போகுறது தான் வந்து நமக்கு நல்லது அப்படிங்கிறது தான் எனக்கு ஏன்னா நெறைய பேர் ரியல் எஸ்டேட்னா பயப்படுறாங்க. ரியல் எஸ்டேட்ல ஒரு ரிஸ்க் இருக்கு. என்ன ரிஸ்க்னா, நீங்க லேண்ட் வாங்குற பெர்சன் வந்து ரெப்யூட்டடான பெர்சனா, நல்ல ஆட்களா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரே லேண்டே 4 பேர்ட்ட வித்துடுற அந்த ஃப்ராடுலாம் நடக்குது இல்லையா? டாக்குமென்டேஷன்ல ஃப்ராடு நடக்குது இல்லையா? அதெல்லாம் இல்லாம நல்ல ஒரு ரெப்யூட்டடான பில்டர்ட்ட போய், ரெப்யூட்டடான ஒரு லேண்ட் ப்ரமோட்டர்ட்ட போய் நீங்க வாங்கலாம். அதில என்ன ஒரு பிரச்சனைன்னா, நீங்க ரெப்யூட்டடான ப்ரமோட்டர்ன்னு போகும்போது, அவங்களே ஒரு 5 மடங்கு, 10 மடங்கு லாபத்த வச்சு தான் விப்பாங்க. அப்படின்றப்போ, நம்ம ஒரு 10 வருஷமாவது வெயிட் பண்ற மாரி இருந்தா தான் லேண்ட் இன்வெஸ்ட்மென்ட்குள்ள முடியும். அப்படி இல்லன்னா, நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ரிலேட்டிவ், நம்ம ஃப்ரெண்ட்ஸு அவங்களுடைய லேண்ட் அப்படின்ற பட்சத்தில நம்ம வந்து இன்வால்வ் ஆயி வாங்கலாம். ஸோ, அதனால ரியல் எஸ்டேட்ன்னு போகும்போது லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க லிக்விடிட்டி எதிர்பார்க்க முடியாது. உடனே லாபத்தையும் எதிர்பார்க்க முடியாது. 10 வருஷமாவது விட்டுறணும். ஸோ, அந்த மாரி இருக்கிற பணத்த தான் ஈக்விட்டிலயும் லேண்ட் இன்வெஸ்ட்மென்ட்க்கு நம்ம பயன்படுத்த முடியும். இந்த அசெட் கிளாஸோடைய இந்த வித்தியாசத்தில நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து இப்ப அத பயன்படுத்தி ஏழையா இருக்கிறவங்க பணக்காரங்களா மாற முடியும். ஓகே. ஸோ, இத பெர்ஃபெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போணும். நான் எல்லாத்தையுமே கோல்டுலயே போட்டுறேன் சார் அப்படின்னு போட்டுறதோ, இல்ல எல்லாத்தையுமே மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டேன், எல்லாத்தையுமே இடிஎஃப்ல போடுறேன் அந்த மாரிலாம் பண்ணாம, நமக்கு அடிக்கடி பணம் தேவைப்படுதுன்றப்போ இந்த மாரி பிரிச்சு, பிரிச்சு போட்டுக்கணும். பெரிய பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டில, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நெறைய ஃபண்ட் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஃபண்ட் இல்லாம மாத இன்கம்ன்றது வேற ஒண்ணு வரும். அதனால அவங்க அத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. பட் இப்ப தான் பிகினரா இருக்கோன்ற பட்சத்தில நம்ம பிரிச்சு போட்டு தான் அத ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். பிகினர்ஸா இருக்கிற எல்லாருக்குமே. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எந்தெந்த அசெட் கிளாஸ்க்கு வந்து முக்கியத்துவம் குடுத்துருக்கீங்க? இன்னும் எந்த அசெட் கிளாஸ நீங்க தொடாம இருக்கீங்க? சார் அப்படின்ற அந்த டேட்டாலாம் வந்து கீழ குடுங்க. சும்மா ஒரு ஒரு எஜுகேஷனுக்கு தான். நம்ம நண்பர்கள்லாம் வந்து மத்த பிகினர்ஸ் வந்தாங்கன்னா, உங்க கமெண்ட்ட பார்த்து அவங்க கத்துப்பாங்க. சில பேருக்கு வந்து சில அசெட் கிளாஸ் பயமா இருக்கும். சார் எனக்கு ரியல் எஸ்டேட்னாலே பயம். சில பேர் சார் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்னாலே பயம். சில பேருக்கு வந்து சார் நான் எஃப்டிலாம் போட மாட்டேன். வேஸ்ட்டு. இந்த மாரி ஒரு ஒரு ஒப்பீனியன் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க. அந்த மாரி ஒப்பீனியன் எல்லாமே நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். அது வந்து புதுசா வரவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் வந்து குடுக்கும். ஓகே. அடுத்தது இது போன்ற சில முக்கியமான விஷயங்கள அப்டேட்ஸ்லாம் வந்து டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிடுறேன். டெலிகிராமோட லிங்க்கு, அதுக்கப்புறம் என்னுடைய ரெஃபரல் லிங்க் 2மே வந்து நான் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க, அந்த 2 என்னுடைய ரெஃபரல் லிங்க பயன்படுத்தி நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஓகே. நன்றி. வணக்கம்.